ஹாய் ஆல், இதுதான் உலகத்தோட கடைசி அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அப்படி ஒரு இடம் தாங்க சவுதி அரேபியாவில் முக்கியமான புவியியல் அடையாளங்களில் ஒன்றான எட்ஜ் ஆஃப் தி வேர்ல்ட். இதை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். சவுதியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஒரு தடவையாவது போய் பார்க்கணும். அப்போ தான் நம்மளோட நேச்சர் காட்டுற ரியல் பவர், பியூட்டி ரெண்டையும் ஒரே இடத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த பாறைகள் எல்லாமே பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானுச்சுனும், இப்பகுதி கடல் பகுதியில் இருந்ததுக்கான சான்றுகளாக பாறைகளில் ஆங்காங்கே கடல் உயிரினங்களோட சுவடுகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த இடத்துல இருந்து கீழே பார்த்தாங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு முடிவே இல்லாத பாலைவனம் மட்டும்தான் தெரியும். இடையில எந்த ஒரு கட்டிடமும் மரமும் எதுவுமே இருக்காது. ஒரு பெரிய பாறையோட நுனியில் நின்று ஒரு உலகத்தோட முடிவு போல் காட்சியளித்தனால தான் இதுக்கு எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வந்துச்சு. நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா சோஷியல் மீடியாலையும் டூரிஸ்ட் பேஜ்லேயும் இந்த பேரையே சொல்லி வைரல் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அப்படி தான் இந்த பிளேஸுக்கு எட்ஜ் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த இடம் இப்போவும் சவுதி அரேபியாவில் டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரியாத்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு உலகத்தோட ஒரு மூலையில் நின்று பார்க்கும்போது தான் தெரியுது நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ சின்னதுன்னு சொல்லிட்டு.